ஹாய் நேர்களே, நான் கடலப்பருப்பு அப்பளம் போட்டு கூட்டு எப்படி செய்கிறது பார்க்கலாம். இதை நான் ஒரு கப் கடலப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊறிச்சு நல்லா. இதில் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு விசில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் செய்யலாம். பாருங்கள், கடலப்பருப்பு நல்லா மசிஞ்சிச்சு, நல்லா வெந்துச்சு பாருங்கள். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ கடாயில் வச்சு கடாயில் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணலாம். ஏற்கனவே நாங்கள் பருப்பில் கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கோம், அதனால் இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். எப்பவுமே வெங்காயம் வதங்கும்போது நம்ம சால்ட்டு போட்டால் சீக்கிரம் வெங்காயம் வதங்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன், கட் பண்ணி தக்காளி, ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி. நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சிச்சு. பாருங்கள், வேறு மிளகாத்தூள், இது குழம்பு மிளகாத்தூள், ரெண்டுமே இதெல்லாம். அது ஒரு ஸ்பூனு, இது ஒரு 2 ஸ்பூனு. நல்லா மசிஞ்சிச்சு கடலப்பருப்பு. பாருங்கள், இது நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி அதுலேயே இந்த குக்கர்லேயே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து ஊற்றிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா குக்கிங் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அப்பளத்தை நல்லா தூள் பண்ணி போட்டுக்கலாம். நேரங்களில் நல்லா பருப்பு நல்லா இதாகிடுச்சு, குழஞ்சி நல்லா சுண்டிச்சு. இதில் நாங்கள் அப்பளத்தை பாருங்கள் நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன். இந்த அப்பளத்தை அப்படியே நல்லா சுற்றி போட்டுக்கலாம். போட்டு ஒரு 5 நிமிஷம் கலரி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கேஸ்லேயே சிம்லேயே வச்சுட்டு அது நல்லா இதாகிடும். உங்களுக்கு கொத்தமல்லியை தூவிக்கலாம். பாருங்கள், மேலே அப்படியே கொத்தமல்லி தூவி ஒரு 5 நிமிஷம் கேஸ் சிம்லேயே வச்சுட்டு அது நல்லா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுண்டி வந்த உடனே நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இதே மாதிரி மெத்தடை நீங்களும் செஞ்சு பார்த்து